இப்பாரத திருநாட்டின் அன்பு செல்வங்களாகிய தமிழகத்திற்கு பெருமை சேர்க்குகின்ற மாணவ கண்மணிகளாகிய அன்பிற்குரிய எங்கள் செல்லங்களே, இந்த திருநாட்டை ஒரு பெரிய நாடாக, வல்லரசு நாடாக ஆக்குகின்ற திறம்படைத்த மகரிஷி வித்யாமந்திரின் ஆசிரியர் பெருமக்களே, வாழ்க்கையில நாம பயன்படுத்துகின்ற பொருட்கள் உண்டு, நிறைய இருக்கு. நம்ம பயன்படுத்துகின்ற பொருட்கள் நிறைய இருக்கு. நம்மோடு உறவாடுகின்ற அது உறவிலே இருக்கின்ற பொருட்களும் உண்டு. காலை முதல் எழுந்தது முதல் இரவு படுக்கின்ற வரை நாம் பயன்படுத்துகின்ற பொருளை நாம் பட்டியலிட்டு பார்க்க வேண்டும். காலையில நம்ம பெட்டை விட்டு எழுந்திருக்கிறோம், அது பொருள் தானே? பெட்டு பொருள் தானே? அந்த பெட்டு சொல்லுது, இரவு முழுவதும் என் மடியில் நீ தூங்கினாய், நன்றாக கனவுகளும் கண்டாய், சுகமான தூக்கத்தை நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு அந்த பெட்டு பேசுது. எழுந்திருச்சு நீ பல்லு வளர்க்க நீ வார, அப்ப அந்த பிரஷும் பேஸ்டும் பேசுது. உன் பல்லை தூய்மைப்படுத்துவதற்காக, பல்லை பலபலம் என்று வைப்பதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம், வா பல் துளக்குவதற்கு வா என்று அந்த பொருள் பேசுகிறது. அடுத்து வார காலை கடன்லாம் எல்லாம் பண்ணி முடிக்கிற சந்தோஷமா, அதுக்கடுத்து குளிக்க போறோம். அந்த நீர் உன்னுடைய உடலில் இருக்கின்ற அழுக்கெல்லாம் போக்குவதற்காக நான் தயாராக இருக்கிறேன். இன்னும் நீ பாலிசாக இருக்க வேண்டும் என்றால் சோப்பாகிய நான் இருக்கின்றேன், உன் உடம்பிலே அழுக்கு போக என்னை பயன்படுத்திக் கொள் என்று இந்த நீரும் சோப்பும் பேசுகிறது. அடுத்து நன்றாக துவட்டுகின்றாய், உன் உடம்பில் இருக்கின்ற ஈரத்தை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டேன், உனக்கு இனி சளி பிடிக்காது, உன் தலைமுடியை நன்றாக துவட்டிக்கொள் என்று அந்த துணி சொல்லுகின்றது, துண்டு சொல்லுகின்றது. குளித்து முடித்த பின்பு உன்னுடைய பூஜை உன்னை அழைக்கின்றது, பூஜை அறை உன்னை அழைக்கின்றது. வா என் மகனே, நீ வா, என்னிடத்தில் நீ கேட்கின்ற அனைத்தும் உனக்கு நான் கொடுப்பேன் என்று பூஜை அறை சொல்லுகின்றது. அது மட்டுமா, நீ சீருடை கொடுத்துவதற்கு வருகின்றாய். சீருடை சொல்லுகின்றது, நீ என்னை அருமையாக துவைத்து வெண்மையாக வைத்து நன்றாக அயன் பண்ணி தேய்த்து வைத்திருக்கின்ற காரணத்தினால் நீ உடுத்துகின்ற போது நான் அழகாக இருக்கிறேன். நீ உடுத்துறதுனால அந்த சீருடை சொல்லுவது அழகா இருக்குன்னு, ஆனா அதை உடுத்துறதுனால தான் நம்ம அழகா இருக்கிறோம். இந்த பொருள் சொல்றது பத்தியா இவ்வளவு அருமையா சொல்லுது பார், நீ உடுத்துவதனால் நான் அழகா இருக்கிறேன், ஆனால் அந்த சீருடை உடுத்துவதால் நாம் அழகாக இருக்கிறோம். அந்த டை சொல்லுது, என்னை சரியாக உன்னுடைய கழுத்திலே கட்டிக்கொள், உன்னை நான் கழுத்து சேர்த்து கட்டிக்கொள்கின்றேன், அன்பாக என்னை சரியாக வைத்துக்கொள் என்று சரியாக வைத்துக் கொள்கின்ற பொழுது நான் உன்னை மிடுக்காக தோற்றமளிக்க நான் பயன்படுவேன். சாப்பாட்டுக்கு வந்தாச்சு, டேபிள்ல நட்டு உன்னுடைய உணவை தாங்குகின்ற நான், சுவையான உணவு என் மீது பரிமாறப்படும், உன்னுடைய அன்னையுடைய கரங்களால் அந்த உணவு பரிமாறப்படும். அந்த உணவும் பொருள்தான். அந்த உணவு சொல்லுகின்றது, இதை நீ இந்த சாப்பிட்டால் உனக்கு நான் சக்தி உள்ளவனாக, சக்தியை கொடுப்பவனாக இருக்கின்றேன், என்னையை நன்றாக ருசித்து உண்டுவிடு, என்னை கழித்து விடாது என்று சொல்லுகின்றது. அந்த உணவு பாருங்க, என்னை கழிச்சிடாத, என்னை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடு, சந்தோஷமா சாப்பிடு, உன் உடம்புக்கு ஒரு சக்தியை நான் கொடுப்பேன்னு அது சொல்லுது. அப்படிங்க வரும் புத்தகப்பை பேசுகிறது. என் அன்பானவனே, நான் உன்னுடைய புத்தகங்கள்லாம் தாங்குகின்ற ஒரு பெட்டகமாக நான் இருக்கின்றேன். புத்தகப்பை பேசுவது, உன்னுடைய கருத்தின் அனைத்து விஷயங்களையும் புத்தகமாக ஒட்டுமொத்தமாக என்னுள் வைத்திருக்கின்றாய். இதில் என்னென்ன இருக்கு தெரியுமா? பேனாவும் இருக்கின்றது, பென்சிலும் இருக்கின்றது. நீ 5 பாடங்களை படிக்கின்ற புத்தகங்கள் அங்கு ஒன்றாக என்னிடத்தில் இருக்கின்றது, அவைகளுக்குள்ள எந்த வேறுபாடு இல்லை, என்னிடத்தில் ஒன்றாக உள்ளே கூடி இருக்கின்றது என்று புத்தகத்தை அதனுடைய ஒற்றுமையை சொல்கின்றது. அடுத்து ஷூ போட வர, என்னை பாலிஷ் போடாம வச்சிருக்கீங்க, நேற்று நீ போட்ட இடத்துல நீ சரியில்லாம வச்சிருக்கீங்க, என்னை தேடிக்கிட்டு இருக்கையே, நான் தான் இங்க இருக்கிறேன் பார், நேத்து மாலையில என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போனேல,
என்னை ஓரத்துல தூக்கி எறிஞ்சிட்டு போனேல, என்னை நீ பார்க்கல. இப்ப நான் உன்னை பார்க்கிறேன். எனக்கு நல்ல பாலிஷ் போட்டேன்னா உன் பாதங்களை தாங்குகின்ற சூவாக நான் இருக்கின்றேன். அந்த பாலிஷ் போட்டு நீ நடக்கின்ற பொழுது உன்னுடைய நடை மிடுக்காக இருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆகையால் நீ பாலிஷ் போட்டு என்னை பயன்படுத்திக் கொள். சைக்கிள் வாரம் என் மீது சவாரி செய்து கவனமாக சாலைகளை நீ கடக்க வேண்டும். என்னை இயக்குகின்ற சக்தி பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கின்றது. உன்னை சுமந்து அந்த பள்ளியின் வாசல் வரைக்கும் நான் வருவேன். பின்பு என்னை பூட்டி வைத்து விட்டு நீ போய் விடுவாய். மீண்டும் என்னிடத்தில் தான் நீ வருவாய் என்னை திறப்பதற்காக. அந்த சைக்கிள் பேசுகிறது. நடந்து வருகின்ற பொழுது உன்னுடைய பாதம் பேசுகின்றது. இந்த பாதையிலே உன் பள்ளிக்கு செல்கின்ற பாதங்களாக நான் இருக்கின்றேன் என்று பாதம் சொல்கின்றது. பள்ளிக்கு வந்தாச்சு, வகுப்பறைக்கு வந்தாச்சு. வகுப்பறையில வந்த உடனே அந்த இருக்கைகள் உன்னை வரவேற்கின்றன. பெஞ்ச், வா மாணவ கண்மணியே, அமரு. நீ நிற்க வேண்டாம். என்னிடத்தில் அமர்வதற்கு நான் உன் இடமாக இருக்கின்றேன். அழகான பெஞ்சாக இருக்கின்றேன். நன்றாக அமர்ந்து கொள். அது பேசுது. எதிரே இருக்கின்ற கரும்பலகை சொல்லுது, உன்னுடைய ஆசிரியரின் வருகைக்காக நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். என் மீது எழுதுகின்ற கருத்தெல்லாம் உன் உள்ளத்திலே எழுதுவதற்காக, ஆசிரியரை வருவதற்காக நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அந்த கரும்பலகை சொல்லுகின்றது. ஆசிரியர் வருகின்றார். புத்தகத்தை எடுக்க சொல்கின்றார். புத்தகம் பேசுகின்றது. என்ன பேசுகிறது தெரியுமா? அன்பு மாணவனே, உனக்கும் ஆசிரியருக்கும் நான் பாலமாக இருக்கின்ற புத்தகமாக நான் இருக்கின்றேன் என்ற புத்தகம் பேசுகிறது. உங்கள் இருவரை இணைக்கின்ற பிணைக்கின்ற நட்பு உள்ளவனாக நான் இருக்கின்றேன். ஆசிரியரை ஒரு நட்பு உள்ளவமாக இணைக்கின்ற பாலமாக நான் இருக்கின்றேன். என்னிடத்தில் கருத்துக்கள் நிறைய இருந்தாலும் அதோ அந்த ஆசிரியர் தான் அவற்றை விளக்கி சொல்லக்கூடியவர் என்பதை மறந்து விடாதே என்று அந்த புத்தகம் பேசுகிறது. பின்பு என்ன பேசும்? வேற என்ன பொருட்கள்? நோட்டு. திறந்து வெண்மையாக இருக்கின்ற காலது, அப்பளுக்கு இல்லாமல் இருக்கின்றது. அது என் மாணவனே, நான் அப்பளுக்கு இல்லாமல் வெண்மையாக இருக்கின்றேன். அந்த எழுதுகோள் மூலமாக இதில் கருத்துக்களையும் ஆசிரியர் சொன்ன குறிப்புகளையும் நீ நன்றாக எழுதிக்கொள். உனக்கு வீட்டிலே போய் படிப்பதற்கு நான் உற்ற துணையாக நான் இருப்பேன் என்று அந்த நோட்டு புத்தகம் பேசுகிறேன். எல்லாம் வந்த பின்பு மதியம் சாப்பாடு. அப்படி சாப்பாடை திறக்கப்ப அந்த பிரேயர் எல்லாம் முடிச்சு அது திறக்கப்ப அந்த பாக்ஸ் சொல்லுது, உன் அம்மா அன்பாக இந்த சாதத்தை வச்சிரு, உனக்கு தெரியுமா? எனக்குத்தான் தெரியும் உங்க அம்மா அன்பாக உனக்கு என்ன பிடிக்கும் என்பதை சமைத்து வைத்து அது அன்பாக என்னை மூடி அவன் அனுப்பியிருக்கின்றார்கள் உங்களிடத்திலே. அந்த அன்பான உணவை நீ வீணாக்காமல் சாப்பிட வேண்டும் என்று அந்த உன்னுடைய டிஃபன் பாக்ஸ் பேசுகிறது. எல்லாம் முடிந்து திரும்ப நம்ம வீட்டுக்கு போறோம். சைக்கிள் வருது. சைக்கிள்ல ஏறுறோம். வா, உன்னை வீடு வரை சென்று விட்டு வருகிறேன். வந்தாச்சு. வீட்டுக்கு உள்ள போறோம். அந்த ஷூ, இன்றைக்காவது என்னை நல்ல இடத்தில் வைத்து விடு. நாளை உனக்கு நான் நன்றாக நண்பனாக இருப்பேன். என்னை சரியான இடத்தில் வைத்து விடு. நீ நேரம் தாழ்த்தாமல் போவதற்கு நான் பயனுள்ளவனாக இருப்பேன். கல்தியாச்சு. அடுத்து நம்ம போய் உட்காடுறோம். அம்மா டீ கொடுக்குறாங்க. அந்த டீ பேசுது, உனக்கு நல்லா சுறுசுறுப்பா நான் இருக்கிறேன், நல்லா ருசிச்சு சாப்பிடு. இது யார் போட்ட டீ? அம்மா கையில போட்ட டீ. அதை நீ நல்லா சாப்பிடணும். டீ பேசு. சிறு கையை கலட்டுகின்றாய். நாளையும் உன் கழுத்திலே நான் கட்டிப்பிடித்துக் கொள்வேன். இருந்த இடத்திலே வை என்று அவர் சொல்லுகின்றார். நீ போட்டிருக்கின்ற ஐடி கார்டு சரியான இடத்திலே மாட்டி வை. கை மாட்டுகின்ற இடத்திலே என்னை மாட்டி வை. நாளை காலையில என்னை தேடி அலையாதே. சரியான இடத்தில் நீ வைத்திருந்தால் நான் சரியாக உன் கழுத்துக்கு அலங்காரம் செய்வேன் என்று அந்த ஐடி கார்டு பேசுகிறது. பின்பு மாலை நேரம். மாலை கொஞ்சம் விளையாட்டு, டிவி, செல்போன். செல்போன் பேசினா எப்படி பேசும்? உன் நேரத்தை எல்லாம் நான் வாங்கி கொண்டிருக்கின்றேன் கண்ணே, நீ நன்றாக பேசு. உன்னுடைய நேரம் தான் எனக்கு காவு கொடுக்க வேண்டியது. ஆக நீ நன்றாக சொல்ல பேசு. உன் நேரத்தை பூரா இடத்தில் கொடுத்து விடு. செல்ல அப்படிதானே, செல்லுக்கு தானே கொடுக்குறோம் நேரத்தை. செல்லு நமக்கு நேரம் கொடுக்குதா? மார்க் கொடுக்குதா? நான் மார்க் தர மாட்டேன். என்னிடம் பேசால் நான் மார்க் வாங்கி தர மாட்டேன். ஆனால் உன் நேரத்தை நான் பலிகடாக ஆக்கிக் கொண்டு உன் நேரத்தை நான் கரைத்து விடுவேன், கழித்து விடுவேன் என்று அது பேசுகிறது. செல்லு
சரியான ஆள் இல்ல? செல் சரியான ஆள். அப்ப இப்படி செல்ல வச்சுக்கோ. சரி, என்னை தொடாதே, போய் படின்னு சொல்லுது செல்லு. என்னை தொடாதே, போய் படின்னு சொல்லுது. போயாச்சு, படிக்கிறது ரொம்ப புத்தகத்தை எழுதாச்சு. புத்தகம் பேசுது. காலையில் வகுப்பறையிலே, பள்ளி அறையிலே, உனக்கு ஆசிரியர் கற்றுக் கொடுத்ததை என்னிடத்தில் இருக்கிறதை பார்த்தாயா? அந்த நோட்டு புத்தகத்தை கொஞ்சம் திறந்து பார். என்னுடைய குறிப்புகள் அங்கு இருக்கிறது. அதை கொஞ்சம் நீ திரும்ப திரும்ப நீ பார்த்துக் கொள்வேயானால் வருகின்ற தேர்விலே நீ முதல் மதிப்பெண் பெறுவாய் என்று நான் சொல்கின்றேன். உன்னை நான் படிப்பேன், ஆசீர்வாதம் செய்கின்றேன் என்று சொல்கின்றேன். நம்மிடையே அந்த பொருள்கள் உருவாடி கொண்டே இருக்கின்றன. அதை நாம் பயன்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு பொருளையும் உணர்ந்தே தொடர்ந்தே படிக்கின்றோம். ஒரு பேனாவை தொடுகின்றோம் என்றால் அதை உணர்கின்றோம். புத்தகத்தை பிடிக்கின்றோம் என்றால் கையிலே புத்தகம் இருப்பதை உணர்கின்றோம். அந்த புத்தகத்தில் இருக்க பாடங்களையும் ஆசிரியர் கற்றுக் கொடுத்ததை நாம் மனமாற உணர்ந்து உள்ளே வாங்கிக் கொள்கின்றோம். புத்தகம் பேசி முடித்த பின்பு மனம் சொல்லுகின்றது, இதை திரும்ப திரும்ப நீ எனக்கு நினைவூட்டுக் கொண்டிருந்தால், இப்பொழுது அந்த புத்தக நண்பகத்தில் நீ படித்துக் கொண்டாயே, அதை திரும்ப திரும்ப எனக்கு நினைவூட்டுக் கொண்டிருந்தால், அன்பு மாணவனே, நான் தேர்வு எழுதுகின்ற பொழுது உனக்கு துணையாக இருந்து அனைத்து வினாக்களுக்கும் சரியான விடைகளை தருகின்ற நண்பனாகவே இருப்பேன் என்று அந்த மனம் பேசுகின்றது. அன்பு மாணவ கண்மணிகளே, மீண்டும் அம்மாவின் அன்பு அணைப்பால் மீண்டும் இரவு உணவு அந்த தட்டு சொல்லுகின்றது, காலை உண்டாய், மாலையும் வந்திருக்கின்றாய், இந்த உணவை சோர்த்து நன்றாக சாப்பிடு என்று தட்டு சொல்லுகின்றது. மீண்டும் உறவ செல்கின்றாய். ஆசிரியரின் தியாகத்தால் தன்னை தேய்த்துக் கொண்டு உனக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றாள் என்பதை நீ என்றைக்கு மறந்துவிடாது. இந்த ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி பள்ளி திறந்த நாள். இந்த பள்ளி கரங்கள் உன்னை வாரி அணைத்து வா வா என்று சொன்ன நாள். கரங்கள் என்றால் ஆசிரியர் கரங்கள். வா, படிக்க வா, பள்ளிக்கூடம் திறந்தாச்சு, வரவேற்ற நாள். ஜூன் 17 நாட்கள் நாம் பள்ளிக்கு வந்திருக்கிறோம். ஜூன் மாதம் ஆசிரியர்களும் மாணவர்களும் 17 நாட்கள் வந்திருக்கின்றார்கள். ஜூலை மாதம் 25 நாட்கள் பள்ளிக்கு வந்திருக்கின்றீர்கள். ஆகஸ்ட் மாதம் 25 நாள் பள்ளிக்கு வந்திருக்கின்றீர்கள். இந்த மாதம் எத்தனை நாட்கள் பள்ளிக்கு வந்திருக்கிறீர்கள் என்று தெரியுமா? லீவெல்லாம் கழித்தது போக இந்த மாதம் 9 நாள். எண்ணிக்கிட்டு இருக்க நீ 9 நாள். நாளைக்கு வந்தா 10வது நாள், நாளை கழிச்சு வந்தா 11வது நாள். ஆக இந்த 4 மாதங்களும் 76 நாட்கள் பள்ளிக்கு, முழுமையான பள்ளிக்கு நீ வந்திருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே. இந்த 76 நாட்களையும் சரியாக பயன்படுத்துவதற்கு ஆசிரியர்கள் அவர்களுடைய நேரத்தை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த 76 நாட்கள் நீ கற்றுக்கொண்டது என்ன? நீ கற்றுக்கொண்டதை நீ தேர்வுக்காக தயார் நிலையில் இருக்கின்றாய். காலையில பூஜை போட்டு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கொடுக்கறதுக்காண்டி பூஜை போட்டு கொடுத்தாச்சு. நல்லா தேர்வு எழுதணும். இன்னைக்கு 16ஆம் தேதி தேர்வு, 10, 11, 12க்கு 16ஆம் தேதி தேர்வு. 18ல் இருந்து மற்ற வகுப்புகளுக்கு தேர்வு ஆரம்பம், காலாண்டு தேர்வு ஆரம்பம். இந்த காலாண்டு தேர்வினுடைய நிலை 76 நாட்கள், 78 நாட்கள் நீ பயின்றதை, அதை எப்படி நீ புரிந்திருக்கின்றாய், எவ்வளவு கற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்பதை உனக்கு படம் எடுத்து காட்டுகின்ற ஒன்றாக அமைகிறது. நல்லா சிந்திச்சு பாரு. 76 நாள் எப்படி, 78 நாள் எப்படி நம்ம பயன்படுத்திருக்கிறோம்? எவ்வளவு நேரம் படிச்சிருக்கோம்? எவ்வளவு நேரம் தேர்வுக்கு நாம் தயார் பண்ணியிருக்கிறோம்? எப்போ நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு, தேர்வு 2 நாள் வருவதற்கு முன்னால், 4 நாள் வருவதற்கு முன்னால் நம்ம தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்பதான் தயார் நிலையில இருக்கணும். முதல் நாளிலே இருந்து தயார் நிலையில் இருந்தால் தேர்வுக்கு தயார் செய்கின்ற நிலைமை நம்மளுக்கு ஏற்படுமா? இந்த கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோ. முதல் நாளிலிருந்தே நான் தேர்வுக்கு தயாராகுகிறேன், எப்ப வைத்தாலும் சரி என்ற ஒரு பண்பு, ஒரு ஒழுக்கம் அது உன்னிடத்தில் இருக்குமையானால், அந்த பழக்கம் இடத்தில் இருக்குமானால் இந்த தேர்வுக்கு தயார் பண்ணலாமா? தயார் பண்ணாம வரணும். எப்ப தயாராயிட்ட? பள்ளி ஆரம்பித்த நாளிலிருந்தே நீ தயாராயிட்ட. அப்ப 76 நாட்கள் பள்ளி நாட்கள் தயார் பண்ணாலும் மற்ற இருக்கின்ற இந்த விடுமுறை நாட்கள் நிறைய இருக்குது. 20, 22, 25 நாட்கள் விடுமுறை நாட்கள். அந்த நாட்கள்ல நீ செய்வது என்ன? எத்தனை பேர் இன்கம்ப்ளீட்டா இருக்க? எத்தனை பேர் செக் சைன் வாங்கியிருக்கிற? அதெல்லாம் இப்ப நடக்கும். நடக்குதா? ஏய், நீ எழுதல, எழுதிட்டு வா, அப்பதான் நான் செக் வைப்பேன் சொல்றாங்களா இல்லையா?
ஏன் சொல்றாங்க? நீ இன்கம்ப்ளீட்டா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர்கள் செக்லிஸ்ட் வைக்கிறாங்கன்னா உன்னை தயார்படுத்துறாங்க தேர்வுக்கு. இந்த பிள்ளை படிச்சானா இல்லையா? வீட்டுல கூட படிச்சா கூட கேட்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கு நீ வராம போனா கூட வீட்டுல கூட அசால்ட்டா இருப்பாங்க. ஆனா ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா? இருக்க மாட்டாங்க. ஏன் ஸ்கூலுக்கு வரல? என்ன காரணம்? ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? அவனுக்கு காய்ச்சலா, தலைவலியா, என்ன அப்படின்னு உன் மேல அக்கறை எடுத்து உன்னை வாழ்வில உயர்த்த வேண்டும் என்ற நோக்கோடு இந்த ஆசிரியர்கள் உனக்கு சேவை மனப்பான்மையோடு செய்து கொண்டிருக்கின்றார். அதை மறக்கக்கூடாது. அன்பு கண்மணிகளே, நான் நிமிர்ந்து நின்று நான் பேசுவேன். வருகின்ற காலாண்டு தேர்விலே உன்னுடைய ஆசிரியர்கள் அருமையாக உன்னை தயார் செய்திருக்கின்றார்கள். அந்த அத்துணை தேர்வுமே நீ முதன்மையான நல்ல மதிப்பெண் பெறுவாய் என்ற நிமிர்ந்த நெஞ்சோடு நான் இருக்கின்றேன், மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இந்த காலாண்டு தேர்விலே அனைவரும் நன்றாக எழுதி முதன்மையான மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று ஆசீர்வதிக்கின்றேன். உங்களை தயார் செய்த ஆசிரியர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் உங்கள் முன்னாக சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். ஆசீர்வாதம் என்றும் உங்களுக்கு உண்டு. வாழ்த்துக்கள்.